மதி பாத்தீங்களா? வெளியும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம், யாரும் பாக்கலன்னு சொல்றாங்க. எங்க போனா? 10 ரூபாய் காத்தாடி எனக்கு வாங்கி தர தெரியாதா? உன்னை யார் வாங்கி தர சொன்னா? வெண்ணிலா, குழந்தை கேட்டா எப்படி வாங்கி கொடுக்காம இருக்க முடியும்? சின்ன குழந்தை பாக்குறதெல்லாம் கேட்கதான் செய்யும். அதுக்காக அவ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட முடியுமா? இவளுக்கு பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை காணோம். ஆனா மனசுல பெரிய மகாராணின்னு நினைப்பு. இருக்கிற குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. இதுல குழந்தை வேணும்னு தொட்டில் கட்டுறாளாம். தொட்டில ஏதாவது பேசுறாளான்னு பாரு. வெண்ணிலா, உன்ன குழந்தை எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவ வந்துருவா. ஐயோ, கல்யாண நாள் அதுவுமா? பிள்ளைங்களை இப்பதான் ஆசீர்வாதம் பண்ணோம். நீ என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா, நீ உன் மருமகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. ஆனா எனக்கு என் பொண்ணு வேணும். என் மதி எங்க? எனக்கு எல்லாமே அவதான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். அக்கா, மதிக்கு ஒண்ணும் ஆகாது. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். நீ இஷ்டத்துக்கு பேசுறத முதல்ல நிறுத்து. மகா, நீ மறுபடியும் கோவில ஒரு வாட்டி தேடி பாரு. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா இருக்கு, அந்த ஃபுட்டேஜ்ல மதி எந்த பக்கம் போனான்னு பாரு. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். மதி, மதி, என் பேத்தி கையை விடுறா. ஏய், நீ எங்க வீட்டுக்கு திருட வந்தவன் தானே? ஐயோ தாத்தா, இந்த காத்தாடி அந்த காம்பவுண்ட் தாண்டி விழுந்துருச்சா? நான் அதை எடுக்க போனேனா, அப்போ யாரோ 2 பேர் வந்து என் வாயை பொத்தி என்னை தூக்கிட்டு போக பார்த்தாங்க. இந்த அங்கிள் தான் வந்து அவங்கள அடிச்சு துரத்தி என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாரு. மதி, மதி, எங்கடி போன? ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு ஒண்ணு ஆகல? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? தம்பி, அவசரப்பட்டு தப்பா பேசிட்டேன். என் பேத்தியை மீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஒரு மனுஷன் முன்ன பார்த்த மாதிரி எப்போ இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்போ எப்படி தம்பி? நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை. திருட்டு தொழிலெல்லாம் எப்போவோ விட்டுட்டேன். நான் இப்போ ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்க்குறேன். பரவாயில்ல தம்பி, தப்பு செய்யறது மனுஷ இயல்புதான். ஆனா உங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு திருந்துட்டீங்க பாருங்க. இனிமே உங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. நான் கும்பிடுற சாமி தான் உங்க ரூபத்துல வந்து இவளை காப்பாத்திருக்கு. சரி, ஏன் தம்பி, உங்க அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? கல்யாண காட்சியெல்லாம் ஆயிடுச்சா? Tom
இல்லைங்க, நான் ஒரு அனாதை. அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி. இனிமே உங்களுக்கு உறவுன்னு நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்களுக்கு என்ன உதவி தேவைனாலும் எங்களை வந்து பாருங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க கண்டிப்பா செய்யறோம். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். தம்பி ஒரு நிமிஷம். ஏய், பிள்ளைய காப்பாத்தி கொடுத்திருக்காரு, அவர் கொஞ்சம் பொங்கல் கொடுவேனிலா? எங்கடா போன? என் பொண்ணு ஆளை வச்சு கடத்திட்டு நீயே காப்பாத்தி கூட்டிட்டு வர மாதிரி நாடகம் போடுறியா? எப்படியாவது நல்ல பேர் வாங்கி வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பாக்குறியா? பெத்த பொண்ணை போய் யாராவது கடத்துவாங்களா? குழந்தைய கூட பார்த்துக்க முடியல, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ரொம்ப நல்லவன் தான் நீ. இப்படிதான் எல்லாரும் முன்னாடி வந்து என் உயிரை எடுப்பியா? மதிய அம்மா கிட்ட போகணும்னு சொன்னான். இங்கே மொத்த குடும்பம் இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி, பொங்கலை தின்னுட்டு சீக்கிரம் கிளம்பி தொலை. எனக்கு ஒரு 500 ரூபா பணம் வேணும். என்னது? இங்கிருந்து ஓடி போயிடு. என்ன விளையாடுறியா? சரி, நீ தரலன்னு விடு, நான் அத்தைக்கிட்டேயோ செல்வம் மாப்பிள்ளைகிட்டயோ கேட்டு வாங்கிக்கிறேன், ஓகேவா? விளையாடாத ஜீவா. மத்தவங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு.